உறவுகள் அனைவருக்கும் விஜி ஃபார் செந்தமிழ் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல நாம் வைக்கிற நம்பிக்கை, சந்தேகமே படக்கூடாது. அந்த விஷயம் நடக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். சரிங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த இளைஞன் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்குன்னு சில ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு துறவி வர்றாரு. உடனே அந்த துறவியை பார்த்துட்டு போய் கேட்குறான், எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குது, அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறாரு. அவனுடைய சந்தேகத்தன்மையை பார்க்குறாரு. என்னடா அவன் இவ்வளோ சந்தேகத்தில் இருக்கான்னு அவன் துறவி அப்படியே அவனை மேலே கீழே பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறாரு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ரகசியம் சுவாமி அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த கடலில் சிப்பி இருக்குது. அந்த சிப்பி என்னன்னா, ஒவ்வொருத்தர் பேர் போட்டும் ஒரு சிப்பி இருக்குது. அதில் உன் பேர் பெற்ற சிப்பியை நீ எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னா நீ நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரியா? உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, சரி நம்ம பேர் போட்ட சிப்பியான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த துறவி போன பிறகு என்ன செய்யறான், போய் கடற்கரை ஓரத்தில் இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். ஒரு மணி நேரம் தான் தேடி இருப்பான். உடனே டயர்டாக இருந்து உடனே அப்படியே டயர்டில் வந்து உட்காந்துடுறான். அப்புறம் கொஞ்சம் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, நம்ம பேர் போட்ட சிப்பி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டவுட் வருது, முதல்ல அந்த துறவி சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. உடனே சந்தேகப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த துறவி வந்துடுறாரு. என்னப்பா உட்காந்துட்ட, சிப்பியை எடுத்துட்டியா அப்படிங்கிறாரு. இல்லை சுவாமி நான் எடுக்கலை அப்படிங்கிறான். உடனே பாரு இந்த பாரு அப்படின்னு சொல்லி அவர் கையை திறந்து காட்டுறாரு. அதில் அவன் பேர் போட்ட சிப்பி இருக்குது. ஓ சுவாமி நீங்கள் எடுத்துட்டீங்களா, பரவாயில்ல ரொம்ப நன்றி, அப்போனா என் பேர் போட்ட சிப்பி எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா என் ஆசை நிறைவேறணும்ல அப்படின்னு கேட்கும்போது, அதை எப்படிப்பா நான் கஷ்டப்பட்டு எடுத்த சிப்பியை உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, வேணா உனக்காக ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை உள்ள என்ன செய்யறாரு, கடலில் தூக்கி எறிஞ்சிடறாரு. இப்போ நீ போய் தேடி எடுத்துக்கோ, அது உன் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா உன் ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவன் என்ன செய்யறான், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், கண்டிப்பாக அதை நம்ம சிப்பியை, நம்ம பேர் போட்ட சிப்பியை நம்ம பார்த்துட்டோம், அதனால் அதை கண்டிப்பாக எடுத்து நம்ம ஆசை நிறைவேறும்னு சொல்லி என்ன செய்யலாம், வேகமாக போய் தேடுறான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சிப்பி, அவன் பேர் போட்ட சிப்பி அவன் கையில் கிடைக்கி அதை எடுத்துகிட்டு வந்து சந்தோஷமாக உட்காந்துருக்கான். உடனே துறவி வராரு. என்னப்பா சிப்பி எடுத்துட்டானே, இங்கே பாருங்க சாமி, என் பேர் போட்ட சிப்பி நான் எடுத்துட்டேன், எனக்கு வந்து என் ஆசை நிறைவேறிடும், இப்போ தான் எனக்கு இல்லை பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த துறவி சொல்கிறான், கண்டிப்பாக வாசை நிறைவேறினும் உன் பேர் போட்ட சிப்பி தான், அது நான் உன் பேர் எழுதின சிப்பி தான், யார் பேர் போட்டும் சிப்பி இருக்காது, ஏன்னா உனக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்ன செய்யாத, நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காத, நடக்கும் அப்படின்னு நம்பினா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். சரி, அதை உணர்த்துறதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா நீ என்ன செஞ்ச, நம்பிக்கை இல்லாமல் தேடினா 1 மணி நேரத்தில் வந்து உட்காந்துட்டேன். ஆனால் உன் பேர் போட்டதை கண்ணால் பார்த்த பிறகு உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. 5 மணி நேரம் தேடி இருக்க, உச்சி வெயிலும் கூட பார்க்காம. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்ன செய்யணும், விருப்பப்பட்டு உறுதியாக நம்பி போய் இறங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும். நீ என்ன லட்சியத்தோடு போனியோ அந்த லட்சியம் உனக்கு என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். நன்றி, வணக்கம்.